ஓகே. லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு டெவாப்ஸ்னா என்னது? சும்மா உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கும். ஸோ தெரிஞ்சத சொல்லலாம். டெவாப்ஸ்னா என்னது? இந்த நேம்லயே இருக்குல்ல. ஓகே சூப்பர். டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்பரேஷன்ஸ் இது 2யும் இன்டகிரேட் பண்றது தான் டெவாப்ஸ். சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்ன டெவாப்ஸ் வரதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட் தனியா, ஆப்பரேஷன்ஸ் தனியா, டெஸ்டிங் தனியா, நமக்கு உள்ள ப்ரொடக்ஷன் அந்த மாரி நெறைய பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டெவாப்ஸ். இது எதுக்கு வந்தது? எதனால? எல்லாத்தையும் ஓனா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஐடி கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது? அதில என்னென்ன டொமைன் இருக்கு? அந்த டொமைன்ல என்ன இடத்துல ரெவர்ஸ் ரீப்ளேஸ் ஆகுது? சும்மா என்டையரா பார்க்கலாம். அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த க ரூம்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்னென்ன ஃபர்ஸ்ட் ரோல் வரும்? ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் இன் த சென்ஸ் ஓகே. இப்ப ஒரு அமேசான் மாரி நம்ம ஃப்ளிப்கார்ட் மாரி நம்ம ஒரு இ-காமர்ஸ் வைக்க போறோம். சும்மா வாட்டெவர் ஓகே பெசன்ட் இந்த மாரி வச்சுக்கலாம். பெசன்ட் டெக்னாலஜிஸ் இது வந்து இ-காமர்ஸ் நேமு. இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன டொமைன் தேவைப்படும்? லாஸ்ட் வீக் சவுண்ட் கேட்குதுல்ல? ஓகே. இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ட பில்ட் பண்றதுக்கு கம்பெனில என்னென்ன டொமைன் வச்சிருப்பாங்க மேக்ஸிமம்? உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருக்கலாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஓகே என்ன ப்ராடக்ட்ன்னு ஐடியா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ண போறோம்? இ-காமர்ஸ் சூப்பர். ஆர்க்கிடெக்சருக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்&டி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே நம்ம வந்து ஓகே இ-காமர்ஸ் தான் பண்ண போறோம்னு ஒரு ரிசர்ச் பண்ணுவோம். ஓகேவா? அந்த டொமைன் பேர் என்னது? ஆர்&டி. ஆர்&டினா சூப்பர். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் காண முடியாது இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து என்ன பண்ணுவாங்க? ரிசர்ச் பண்ணியாச்சு. ஓகே நம்ம இ-காமர்ஸ் தான் பண்ண போறோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன ஃபேஸ் இருக்கு? அ கொஞ்சம் சத்தமா. ஓகே டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். ஓகே டெவலப்மெண்ட்ல என்னென்ன டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஓகே ஆர்க்கிடெக்சர் ஏத்த ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணதுக்கு யூஐ யூஎக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் போறதுக்கு முன்னாடி நமக்கு யூஐ யூஎக்ஸ் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்டே பண்ண முடியும். ஆர்க்கிடெக்சர்ல நம்ம நிறைய சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர் உள்ள நிறைய போவோம். அது சிம்பிளா இப்போதைக்கு ஆர்&டில நம்ம வச்சாச்சு. ஃபுல் ஆர்க்கிடெக்சர் ஓகே ஆர்க்கிடெக்சர் இப்போ வந்து நம்மளது இ-காமர்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப் ரிலேட்டடா இ-காமர்ஸ்னா ஓகே நம்ம ஆபிஸா ஆங்குலர் ஸ்ப்ரிங் பூட் போவோம். ஸ்டார்ட் அப் ரிலேட்டடா போச்சுன்னா ஆபிஸா ரியாக்ட் நோஜேஸ் அந்த மாதிரி போவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்&டி பண்ணி நம்மளோட டெக் ஸ்டாக் சூஸ் பண்ணியாச்சு. ஓகே இந்த டெக் ஸ்டாக் தான் யூஸ் பண்ண போறோம். மெயின் ஸ்டாக்கா வாட் எவர் கொஞ்சம் ஃபெமிலியர் இருக்கும். அது ரிலேட்டடா நம்ம ஸ்விட்ச் பண்ண போறோம். ஓகேவா? இதுல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணதுல யூஐ யூஎக்ஸ் பண்ண போறோம். யூஐனா என்ன? யூஎக்ஸ்னா என்ன? யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். இது ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சிம்பிளா சொல்லணும் யூஐங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கண்ணில் பார்க்கறது. ஓகே இந்த வெப்சைட்ல நமக்கு இந்த ஒயிட் போர்டு இதெல்லாம் பார்த்தா யூஐ சொல்லலாம். யூஎக்ஸ்னா ஓகே இப்போ எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சிம்பிளாக ஓகே யூடியூப்ல யூஸ் பண்ண தெரியாது முன்ன. இப்போ சிம்பிளாக உள்ள போய் அவங்க மைக்கை தொட்டு பேசுறாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா டெக்னாலஜி தெரியாதவங்களை யூஸ் பண்ண வைக்கிறது பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சிம்பிளா இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணா இப்போ யூசர் நேம் போடுறோம் பாஸ்வேர்ட் போடுறோம் லாகின் பட்டன் மேலே வச்சா நல்லா இருக்குது அபிசா. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கு. ஓகேவா? ஓகே சூப்பர். நம்ம இப்போ யூவி யூஎக்ஸ் பில்ட் பண்ணியாச்சு. வாட் எவர் நம்ம ஃபிக்மா ஆர் எல்ஸ் வாட் எவர் டூல் வச்சு நம்ம பில்ட் பண்ணியாச்சு யூவி யூஎக்ஸ். நெக்ஸ்ட் கேஸ் என்ன கொண்டு போவோம்? ஓகே சூப்பர். டெவலப்மெண்ட் போவோம். டெவலப்மெண்ட்ல எஸ்டின்னு சொல்லுவோம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அதுல என்னென்ன ஃபேஸ் இருக்கு? ஓகே அடுத்து சாஃப்ட்வேர் எஸ்டின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் எஸ்டி ஆர் ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இதுல என்னென்ன டெவலப்மெண்ட் வரும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல? ஓகே அதுல என்னென்ன பிரிப்பாங்க? ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டா நமக்கு என்னவா பிரிப்பாங்க? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் எஃப்டி, பேக் அண்ட் எஃப்இ, சாரி எஃப்இ எஃப்டி. அதுக்கு வந்து டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். மிடில் வேர் வாட் எவர் மிடில் வேர் சொல்லுவாங்க. ஒரு டிபின்னு சொல்லலாம். ஓகேவா?
ஓகே. இதுல ஃப்ரண்ட் எண்ட்ல எடுத்துட்டா மேக்ஸிமம் இப்ப கரண்ட் இண்டஸ்ட்ரியில என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றாங்க? ஜாவா. ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம பேக் எண்ட்ல ஜாவா யூஸ் பண்றோம். சூப்பர். ஃப்ரண்ட் எண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட். சூப்பர். ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், ஆங்குலர், ஆங்குலர் ஜேஎஸ். சூப்பர். அடுத்தது HTML, CSS, அவுட் அதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு ரியாக்ட் ஆங்குலர்ல வரும். ஓகேவா? அது ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு போவோம். வேற? ஓகே. வியூ ஜேஎஸ், நெஸ்ட் ஜேஎஸ், வெனிலா ஜேஎஸ். அது நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் வெனிலா ஜேஎஸ் போகும். வேற? நோ ஜேஎஸ் பேக் எண்ட்ல வரும். ஃப்ரண்ட் எண்ட்ல ஓகே 3JSன்னு ஒன்று இருக்கும். வேற நிறைய இருக்கு எக்ஸெட்ரா. அதாவது மேக்ஸிமம் இது வந்து கரண்ட் இண்டஸ்ட்ரியில இப்போதைக்கு யூஸ் பண்ண நெஸ்ட் ஜேஎஸ் அதே மாதிரி. ஓகே. இப்போதைக்கு கரண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் ஃபேமஸாக இருக்கு. அதாவது மெயின் ஸ்டாக் போனால் நீங்கள் ரியாக்ட் போவீங்க, மெயின் ஸ்டாக் போனால் ஆங்குலர் போவீங்க. அந்த மாதிரி பேக் எண்ட்ல நீங்கள் சொன்ன ஆப்வியஸாக ஜாவா வரும். வேற? நோ ஜேஎஸ் நீங்கள் சொன்னீங்க. சூப்பர். வேற? பைத்தான் ரைட்டராக போனால் டிஜாங்கோ ஆர் ஃபிளாஸ்க் அந்த மாதிரி போகும். நான் சும்மா பைத்தான் வச்சுக்கிறேன். ஓகே. சூப்பர். வேற? வேற ஓல்ட் டெக்னாலஜி போனால் நம்ம PHP யூஸ் பண்ணுவோம். பட் இது ரொம்ப அவுடேட்டட். யூஸ் பண்ணுறது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஸ்டில் பழைய அப்ளிகேஷன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பழைய அப்ளிகேஷன் ஆபிஸாக PHPல தான் இருக்கு. அது அவங்க டெக்னாலஜி டு டெக்னாலஜி மாற்றுறதுக்கு அவங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கனால ஓல்டு டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பாங்க PHP மாதிரி. இல்லை அதாவது சில ஃபியூச்சர்ஸ் வரும்ல, அதுதான் நான் சொல்கிறேன். டெவாப்ஸ் போகிறப்போ உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறோன்னு சொல்லி. ஓகே. சூப்பர். இப்போதைக்கு இதெல்லாம் பேக் அண்ட் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. இன்னும் அதில் நிறைய இருக்கும். .NET, C# நிறைய இருக்கும். பட் ஸ்டில் நான் ஜாவானால கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. டேட்டாபேஸில் என்னென்ன வரும்? டிபியில் ஆபிஸா மோங்கோ டிபி, MySQL. சூப்பர். அதாவது NoSQL, SQL வச்சுக்கலாம். SQL, NoSQL இது ரெண்டுக்கு தெரியல. ஸ்ட்ரக்சர் query, நான் ஸ்ட்ரக்சர் queryன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இன்னும் கம்பெனிஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா போஸ்ட்கிரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேற கசண்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. MySQL யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அது நார்மலாக நமக்கு தெரியும். இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனோட கம்யூனிகேட் பண்ணுறது அதான் MySQL. SQLலே போட்டது மேக்ஸிமம். ஆரக்கல் MySQL சொல்லுவாங்க மேக்ஸிமம். அது மெரினா டிபி அது வந்து நம்ம ஆர்டிஸில் பார்ப்போம். அது சிம்பிளாக மெரினா டிபிலாம் இப்படி பார்த்தா நமக்கு NoSQL மாதிரி தான். ஆனால் மேக்ஸிமம் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன். அதாவது இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட இன்டெகிரேட் பண்ணுறது போஸ்ட்கிரிஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, கசண்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. அதை விட்டால் SQL லைட் இருக்கும். மேக்ஸிமம் SQL MySQL தான் யூஸ் பண்ணுவாங்க, MongoDB. ஓகேவா? சூப்பர். இது வந்து என்ன ரோலில் வரும்? SDக்குள்ள வரும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஓகே. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ என்ன பண்ணிக்கோம்? நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிசர்ச் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம்? ஸ்ட்ரக்சர் UI UX பில்ட் பண்ணோம். அடுத்தது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஃப்ரண்ட் எண்ட் வச்சு UI UX இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பேக் எண்டுக்கு ஃப்ரண்ட் எண்ட் ரிலேட்டட் கோட் பண்ணோம். நடுவில் மிடில் அதாவது டேட்டாபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இதில் என்ன நிறைய ரோல் உள்ள இன்டீரியர் வரும். நான் ஒவ்வொரு வியூ சொல்கிறேன். ஓகே. ஓவராலாக இதெல்லாம் இருக்கும். இன்னும் போனால் உள்ள போய்கிட்டே இருக்கும் நிறைய ரோல்ஸ். ஓகே. சூப்பர். அடுத்து டெஸ்டிங் ஆபிஸா. டெஸ்டிங்கில் பார்த்தா உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன். இது சும்மா சிம்பிளாக போடுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்டிங்கில் மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங்னா ஆபிஸாக உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் வச்சு வேலிடேட் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷனா ஆபிஸாக செலினியம் வச்சு ஓகே ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடாக போவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? கேட்குதுடா சவுண்டு? கேட்கலன்னா சொல்லுங்க. ஓகே. டெஸ்ட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? டிப்ளாய்மெண்ட். சூப்பர். டிப்ளை பண்ணுவோம். ஆபிஸாக எங்கே டிப்ளை பண்ணுவோம்? அது வாட்டவர் சர்வர், கிளவுடு. நீங்கள் அப்போ தான் ஒரு ஓகே ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்ன ரோல் இருக்குன்னு. ஓகே. டிப்ளாய்மெண்ட். ஓகே. டிப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதானா? அடுத்து என்ன பண்ணுவோம்? சூப்பர். மானிட்டரிங் பண்ணுவோம். ஏன்னா அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணுறதோட விட போகிறதில்ல, அதுக்கு மேலே மானிட்டர் பண்ணுவோம். அது ரன்னிங் இருக்கல 24/7 ஆர்எல்ஸ் அது டவுன் ஆச்சுன்னா நமக்கு இன்டிமேட் பண்ணுறது. இந்த மாதிரி டொமைனில் இதில் வரும், மானிட்டரிங்கில் வரும். ஓகே. சூப்பர். இந்த ஒர்க் ஃப்ளோ இப்போதைக்கு ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம். அதாவது நம்ம ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிச்சாலும் சரி, என்டர்பிரைஸாக ஆரம்பிச்சாலும் சரி, இந்த ஆர்கிடெக்சர் தான் நமக்கு மினிமம். நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய உள்ள போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ம் இதுதான் பேசிக்காக எல்லா கம்பெனிலும் இந்த ரோல் இருக்கும், இருந்தாகணும். ஓகேவா? இதை விட்டா நம்ம இன்னும் ஓகே. இப்போ ஓகே நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. இப்போ வந்து ரிசர்ச் பண்ணியாச்சு, டெவலப் பண்ணியாச்சு, ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓகே கிளவுட் எங்கே ரோல் பிளே ஆகுது? நீங்கள் AWS படிச்சிருப்பீங்க, அது ஒரு வாட் படிச்சிருப்பீங்க. அது எங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது? ஓகே. சூப்பர். டிப்ளாய்மெண்ட்டில் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம கிளவுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. வேற என்னென்ன ரோல் கம்பெனியில் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் அபிஷா சொல்லுவேன். ஓகே. நீங்கள் இந்த ஓகே. சூப்பர். மானிட்டரிங் அங்கே பண்ணுவோம். பட் ரொம்ப என்டர்பிரைஸ் கம்பெனிலாம் இது தனியாக ஓகே SREன்னு ஒரு டீம் வச்சுப்பாங்க, சைட் ரிலேபிள் இன்ஜினியர். மேக்ஸிமம் நம்ம AWS பண்ணுவோம். இது கம்பெனி சைட் ஸ்பெசிஃபிக்காக போகிறப்ப நம்ம வந்து இன்னொரு டொமைன் தனியாகவே இருக்குது.
சைட் ரிலேபிள் இன்ஜினியர். ஒரு சைட் வந்து ரிலேபிளா இருக்கா இல்லையா, அது எஃபிஷியன்ட்டா இருக்கா இல்லையா, ஆர்எல்ஸ் டவுன்ல இருக்கா இல்லையா, இந்த மாரி ஒரு மானிட்டர் பண்றதுக்கு எஸ்ஆர்இன்னு ஒரு டீம் இருக்கும். ஓகே, வேற? ஓகே, இந்த கம்பெனிலலாம் ஓகே டிஎல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? டீம் லீட். அவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்? ஓகே, அதாவது டீம் மெம்பர்ஸை லீட் பண்றது இருக்கும். மேக்ஸிமம் அவங்களோட ஒர்க் என்னவா இருக்குன்னா, அவங்க கோட் பண்றதோட கோடை ரிவ்யூ பண்றதா இருக்கும். இப்போ ஜூனியர் டெவலப்பர் பண்ற கோட அவங்க ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், கரெக்ஷன் பண்றதா இருக்கட்டும், பிஆர் மெர்ஜ் பண்றதா இருக்கட்டும், அதுதான் அவங்களோட மேக்ஸிமம் ஒர்க்கா இருக்கும். ஃபியூச்சர் வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் எவ்வளோ டெட்லைன் வைக்கலாம், என்ன யாருக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் யாருடைய ஒர்க்கா இருக்கும்? டிஎலோட ஒர்க் ஆஃபீஸா. ஓகே, இந்த ப்ராடக்ட் மேனேஜர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளைண்ட் கிட்ட பேசுறது சூப்பர். ஓகே, ப்ராடக்ட் மேனேஜர் உள்ள டெக்னிக்கல் மேனேஜர் நிறைய போகும். சிம்பிளா சொல்றேன், அவங்களோட ரோல் மேஜரா என்ன இருக்குன்னு பார்த்தா, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு காமர்ஸ் பண்றோம். நம்ம காம்படிட்டர் யாரு? அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்டர் வேர்ல்டு போவாங்க. நம்மளோட காம்படிட்டர் யாரு? அமேசான், ஃப்ளிப்கார்ட். இவங்ககிட்ட போய் ஓகே, நம்மளோட இவங்களுக்கு ஏன் கஸ்டமர் அதிகமா இருக்காங்க, அதாவது நம்மள விட்டு இங்க எங்கே போறாங்க. இப்போ மேபி அமேசான் எடுத்துட்டா குயிக் பேமெண்ட் வச்சிருக்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துட்டா மேபி ஆட் டு கட் எஃபிஷியன்ட் வச்சிருக்கலாம். இந்த மாரி ஒரு நியூ ஃபீச்சர் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய காம்படிட்டர் இருக்கும். நான் வந்து சும்மா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுங்கிற இந்த மாதிரி அலிபாபா, உங்களுக்கு மீஷோ, எக்கச்சக்க காம்படிட்டர் இருக்காங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா 100 புது ஃபீச்சர் கொண்டு வரும். ஃபியூச்சர் இந்த சென்ஸ் இந்த மாதிரி ஓகே எஃபிஷியன்ட்டா என்ன இருக்கு, சின்ன சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஃபியூச்சர் இந்த இடத்துல சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 100 கிட்ட ஒரு ஃபீச்சர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ப்ராடக்ட் மேனேஜர். ஏன்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இதை பண்ணா நமக்கு கஸ்டமர் அதிகமா வரலாம் மேபி. அதை பண்ணா நமக்கு அவங்களோட நமக்கு கஸ்டமர் அதிகமா வரலாம். இந்த மாதிரி ஓகே அவங்க ஒரு செட் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஆர்என்டி த்ரோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்என்டி என்ன பண்ணுவாங்க, அந்த 100ல 10 ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 10 இருந்தா நமக்கு எஃபிஷியன்ட்டா வருவாங்க. சாலிடா ஓகே, நமக்கு ஒரு 10% கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்க, கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல? ஓகே, இந்த மாதிரி அவங்க வந்து ஆர்என்டி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 ஃபீச்சர் புதுசா ப்ரியாரிட்டைஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணுவாங்க, திருப்பி யூஐ யூஎக்ஸ் அந்த ஃபியூச்சருக்கு யூஐ யூஎக்ஸ் பண்ணுவாங்க. திருப்பி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. திருப்பி டெஸ்டிங் பண்ணுவாங்க. திருப்பி டிப்ளை பண்ணுவாங்க. திருப்பி மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரு ப்ராடக்ட் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அமேசான் நீங்க ஸ்டார்டிங் 2003 5 சம்திங்ல வந்துச்சு. அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இன்னமும் அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல. அதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு அது வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து சில டிப்ரிகேட்டட் வெர்ஷன் ஆகிற வரைக்கும், அதாவது கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். மேபி சம் வாட் கிளைண்ட் வந்து ஓகே எனக்கு இதுக்கு மேலே தேவையில்ல, இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். அந்த அது எக்ஸ்பெக்டேஷன் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சொல்லவே முடியாது. திடீர்னு ஓகே இப்போ நான் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் இது பண்ணேன். இப்போ அடுத்து என்ன டிப்ளை பண்ணிட்டேன். டிப்ளை பண்ணோன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வராங்க. கஸ்டமர்ஸோட டேட்டா கலெக்ட் பண்ணுவேன். அவன் என்ன பட்டன் கிளிக் பண்ணுறான், அது எங்கேருந்து கிளிக் பண்ணுறான். இப்போ இந்தியாவில் வந்து ஓகே ஸ்டில் ஸ்பாட்டிஃபை இமேஜின் எடுத்துக்கலாம். இப்போ இந்தியான்னு எடுத்துட்டா இந்தியாவில் வந்து என்ன சாங் மேஸ்டோ ப்ளே ஆகுது, அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி ஓகே அந்த டேட்டா திருப்பி அவன் வந்து ஓகே நீங்கள் கிரிக் பேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அங்கே ஒரு ஆட் போடுவான். ஓகே இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபைக்கு எடுத்துக்கோங்க. அந்த பாட்டு போட்டால் நீங்கள் ஆஃபீஸ் ஓகே பார்ப்பீங்க. நீங்களே என்ன நோட் பண்ணிப்பீங்க. அமேசான்ல ஷூ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. திடீர்னு ஓகே வேற ஏதாவது ஆப்புக்கு போறீங்கன்னா ஆஃபீஸாக அதை காட்டுவாங்க. அதெல்லாம் என்னன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், நீங்க பைத்தான் ரிலேட்டடாக போவீங்களா, டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுங்க தான் அந்த ரோல் மேஜராக ப்ளே பண்ணும். ஓகேவா? பட் ஸ்டில் நமக்கு இதுதான் ஒரு அப்ளிகேஷன் இடத்துல கோர் ஆர்கிடெக்சர் இருக்கும். இந்த இடத்துல டெவாப்ஸ் எங்க ப்ளே பண்ணுது, கிளவுட் எங்கன்னு தெரியுது உங்களுக்கு ஆஃபீஸா டிப்ளாய்மெண்ட்ல. டெவாப்ஸ் இங்க ஓகே சூப்பர். அதாவது டெஸ்டிங் ஓகே டெவலப்மெண்ட்ல இருந்து மானிட்டரிங் வரைக்கும் என்டையரா ஓகே டெவலப்ஸ் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதாவது ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சொல்றேன். ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி போனால் அமேசான் இருக்குல்ல, அமேசான் ஒரு ஃபியூச்சர் ரெடி பண்ணுறான். ஆட் டு கார்ட்டே வச்சுக்கலாம். ஆட் டு கார்ட் அவர் ரெடி பண்ணிட்டான்னு வைங்க, ப்ரொடக்ஷன் வரதுக்கு ஆஃபீஸாக அவனுக்கு வந்து ஓகே 4 மந்த் கிட்ட ஆகும். ஏன்னா யூஐஎக்ஸ் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங்கு, அதில் பார்த்தா பேமெண்ட் டெஸ்டிங், எக்கச்சக்க டெஸ்டிங் கேஸ், அப்புறம் எக்கச்சக்க டிப்ளாய்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய இஷ்யூ. அது ஒரு என்டையர் ஒர்க் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஃபியூச்சர் ரெடி ஆச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஆஃபீஸாக 4 மந்த் ஆகும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் டெவலப்ஸ் வந்தோன்னா ஸ்டில் அவன் ஒரு ஃபியூச்சர் பண்ணானா 4 ஹவர்ஸில் ப்ரொடக்ஷனில் இருக்கும். என்ன கான்செப்ட்னா ஓகே அங்கே தான் டெவலப்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸ்க்ரீன் தெரியுதுல எல்லாத்துக்கும்? ஓகே டெவலப்ஸ் இது மேக்ஸிமம் இதான் பார்த்துருப்பீங்க. டெவலப்ஸ்னா டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணது வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை இந்த சென்ஸ் ஓகே செக் பண்ணுறோம், டெஸ்ட் கேஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பேக்கேஜ் ரிலீஸ். பேக்கேஜ் இந்த சென்ஸ் ஓகே நம்ம பார்ப்போம். டாக்கர் கியூபர்னெட்டிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து ரிலீஸ். ஓகே கம்பெனி பொறுத்துக்கிட்டா ஓகே 3 மந்த் இருக்கா மேஜர் ரிலீஸு, மந்த்லி பார்த்தா மைனர் ரிலீஸு, அதே வீக்லி பார்த்தா ஃபிக்ஸ் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். அது ஓகே பர்டிகுலர் ஸ்ப்ரிண்ட் மாரி ஃபாலோ பண்ணுவோம். சொல்றேன் அது என்னன்னு சொல்லி. இப்போதைக்கு இமேஜின் பண்ணிக்கங்க. அந்த ரிலீஸ் டேக் ஓகே இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல V1, V2, வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அதெல்லாம் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம்.
டேக் வச்சு கொடுப்பாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? கான்ஃபிகரேஷன். ஓகே. இப்போ நான் வந்து ஓகே ஜாவாட்ட ஸ்ப்ரிங் பூட் போட்டேன்னா, அதுக்கு வந்து என்ன பேக்எண்ட்ல ரன் மேவனா ஆர் கிரேடலா? இப்போ என் நோட்.js பண்ணீங்கன்னா, ஆப்வியஸா என்பிஎம்மா ஆர் என்பிஎக்ஸா இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. அது கான்ஃபிகரேஷன்ஸ். அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் இதுலேயே வந்துடும். உங்களுக்கு அடுத்து மானிட்டரிங் ஆப்வியஸா. மானிட்டரிங்னா உங்களுக்கு 24/7 ரன் ஆகலைன்னு அலர்ட் வா, கால் வா, மெசேஜ் வா. ஓகே. இது பண்ணோன்னு திருப்பி என்ன பண்ணுவாங்க? திருப்பி பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா புது ஒரு ப்ராடக்ட்ல தான் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஏன்னா திருப்பி ஃபீச்சர்ஸ் வரும். திருப்பி பிளான் பண்ணுவோம். திருப்பி கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. அதாவது அவன் கிரியேட் பண்ணிட்டா போதும். அதை வந்து சிஎஸ்சிடி பைப்லைன்போம். சிஎஸ்சிடினா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். நிறைய இருக்கு. நம்ம போகலாம். இப்போதைக்கு ஒரு ஓவர் இமெயில் கொடுக்குறேன். அதாவது இந்த ரோல் மேக்ஸிமம் எல்லாமே டெவாப்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணும். டெவலப்மெண்ட்லேருந்து மானிட்டரிங்ல மேக்ஸிமம் கம்பெனி இப்போ எஸ்ஆர்இ கிளவுடு கூட கிளவுடுன்னு தனியாக ரோல் வச்சுக்க மாட்டாங்க. டெவாப்ஸ் தான் ஓகே கிளவுடு ஹேண்டில் பண்ணுவாங்க, மானிட்டரிங் ஹேண்டில் பண்ணுவாங்க, சிஎஸ்சிடி இன்டெகிரேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப பெரிய கம்பெனி தான் ஓகே கிளவுடு தனியாக, ஓகே டெவாப்ஸ் தனியாக, எஸ்ஆர்இ தனியாக. டெவாப்ஸோடைய மேஜர் ரோல் பெரிய கம்பெனியில் எப்படி இருக்கும் பார்த்தா, அவங்க வந்து லோயர் லெவல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே மேக்ஸிமம் கம்பெனியில் எப்படி இருக்குன்னா டெஸ்ட் என்விரான்மெண்ட் போகும். சில கம்பெனியில் டெவ் என்விரான்மெண்ட், இன்ட் என்விரான்மெண்ட், ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராடு அதாவது ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். என்விரான்மெண்ட் இந்த சென்ஸ் ஓகே அதுலலாம் அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து நிறைய ஆர்என்டி, கியூஏ நிறைய டீம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் லோயர் லெவல்னா நமக்கு டெவ், டெஸ்ட், இன்ட் இதெல்லாம் லோயர் லெவல் ஸ்டேஜ் வரைக்கும் கூட இதெல்லாம் டெவாப்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது ப்ராடெலாம் க்ளவுட் ஹேண்டில் பண்ணுவாங்க. க்ளவுட் ஆப்ஸ் சொல்லுவோம், க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஓகே இது வரைக்கும் பார்த்து வச்சு டவுட் இருக்கா? புரியல எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி மேக்ஸிமம் நிறைய இருக்கு. நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கம்பெனி டிபெண்ட்ஸ் பொறுத்து. இப்போ சில கம்பெனி பார்த்தா ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டட் போனால் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுலேயே நீங்கள் பார்த்தா S3 அதிலே ப்ரொமோத்திஸ் கிராஃபான மானிட்டரிங்ல க்ளவுட் வச்சு இந்த மாதிரி இருக்கும். அசூர் ரிலேட்டட் போனால் அதில் இருக்கிறது சில வச்சு அசூர் டெவாப்ஸ்னு ஒரு தனி பைப்லைன் இருக்கு, அங்கே போவோம். சிலது ஓப்பன் சோர்ஸ் போனால் நம்ம டாக்கர், கியூபர்நெட்டிஸ் இந்த மாதிரி போக ஆரம்பிப்போம். சிமிலர் இருக்கும். ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிட்டா போதும். இப்போ எப்படி கோடிங்கில் ஓகே ஜாவா கற்றுக்கிட்டா எல்லா கற்றுக்கலாம் ஈஸியாக சொல்கிறாங்க. ஸ்டில் லாஜிக் ஒன்று தான், பட் சின்டாக்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஓகே நீங்கள் ஒரு டூல் கற்றுக்கிட்டாலும் கான்ஃபிகரேஷன் தான் சேஞ்ச் ஆகும். தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த டே கான்செப்ட் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் எக்கச்சக்க டூல்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் டெவாப்ஸுங்க ஒரு இன்னும் ஒரு மெத்தடாலஜி கூட சொல்லலாம். மெத்தடாலஜி இன் சென்ஸ் ஓகே இப்போ ஓகே பழைய கம்பெனி எடுத்துக்கலாம். சில கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால், அஜைல் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஸ்டில் ஸ்ப்ரிண்ட்ல தான் இருப்போம். பட் ஆனால் டெவாப்ஸ் பைப்லைன் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஓகே மேக்ஸிமம் இதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபேஸஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓகே வாட்டர் ஃபால்னா ஓகே ஒரு பிளான் பண்ணுறாங்க, அடுத்தது ஓகே டெஸ்ட் பண்ணுவாங்க, கடைசியில் டிப்ளை பண்ணுவாங்க. எது சொன்னால் திருப்பி வேற ஒரு ப்ராடக்ட் எடுத்து பிளான் பண்ணுவாங்க. இது வந்து வாட்டர் ஃபால்னு சொல்லுவோம். அடுத்து அஜைல்குள்ளே போனால் நமக்கு வந்து ஸ்ப்ரிண்ட்லாம் வரும். ஓகே அஜைலில் போனால் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜைலில் ஸ்ப்ரிண்ட் மேக்ஸிமம் இப்படி தான் சொல்லுவோம். மேக்ஸிமம் கம்பெனி எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஓகே இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் ஆக நமக்கு 3 மந்த் எஸ்டிமேஷன் நீங்கள் அது வந்து ஒரு 4 or 5 பிரிப்பாங்க. ஓகே 2 weeks இருக்கோ ப்ராசஸ் கேட்பாங்க. 2 weeks இருக்கோ ஓகே 50% 30% முடிச்சிட்டிங்களா, அடுத்த 2 weeks கழிச்சு இன்னும் 30% 60% முடிச்சிட்டிங்களா. அதாவது இதை ஸ்ப்ரிண்ட்டுமோ ஸ்ப்ரிண்ட்ல 1 ஸ்ப்ரிண்ட் 2 ஸ்ப்ரிண்ட் 3 அது 3 பிரிச்சுக்கோங்க. 3 மந்த்னா 3 மந்த் பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ சம் 40 35 அந்த சம் பர்சன்டேஜ் முடிச்சிருக்கணும். அடுத்த ஸ்ப்ரிண்ட்ல 70% இருக்கணும். அடுத்த ஸ்ப்ரிண்ட்ல 100% முடிச்சிருக்கணும். ஸ்ப்ரிண்ட் பிளானாக இருக்கும். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை எடுத்து பார்க்கலாம். ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வாட்டர் ஃபால் அவுடேட்டட் ஆயிடுச்சு. எந்த கம்பெனியும் யூஸ் பண்ணலாம். அஜில் யூஸ் பண்ணுவாங்க. அஜில் ஸ்ப்ரிண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இருக்கு. அஜில்குள்ளே போனால் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அஜில் மெத்தட் மேக்ஸிமம் கம்பெனி இப்போ டெவாப்ஸுங்கிறத எந்த கம்பெனி எடுத்தாலும் அஜில் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் டெவாப்ஸ் ஆமாம். ஸ்க்ரம் இது ஸ்டார்டிங்ல இருக்குது. ஓகே நார்மலாக ஆர்டினரியாக போகும் 6 phases. ஓகே அனலைஸ், டிசைன், பிளான், மெயின்டெனன்ஸ் இதே திருப்பி பண்ணால் 6 phases ஆஃப் இதுன்னு சொல்லுவோம். ஓகே இது வரைக்கும் பார்த்தாலும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ வாட் இஸ் டெவாப்ஸ்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டெவாப்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? பிளான் ஓகே என்டையராக சிசிடி பைப் லைன் கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஒரு
ஆட்டோமேட்டும் சொல்லலாம். சாஃப்ட்வேர் அவன் டெவலப்மெண்ட்ல இருந்து நீங்க மானிட்டரிங் வரைக்கும் எல்லா ஒர்க் ஃப்ளோ நீங்க தான் ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.